அன்பானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வாகனத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் பேசுகிறவர்கள், நான் பழகுகிறவர்கள், என் நண்பர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மன விருப்பத்தின்படியே ஆக கடவது என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பேன், சத்துருக்கள் கரத்தில் நான் கொடுக்க மாட்டேன், சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னுடைய செட்டையின் நிழலுக்குள் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டு என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ? குடும்பத்துக்குள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், வேலை விஷயத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், அலுவலகங்களில் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், தொழிலில் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறைத்து கொள்வதற்கு நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ மேன்மை அடையக்கூடாது, நீ வளரக்கூடாது, உன்னை நான் வெட்டுவேன், வீழ்த்துவேன், கட்டில் கிடையாக்குவேன், உன்னை நான் அழிப்பேன் என்று சொல்லி சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான் அல்லவோ? அந்த போராட்டத்தின் முகங்களை எல்லாம் நான் முறியடித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரே, ஆனால் உன்னையும் அவர் அழைத்திருக்கிறார் அல்லவோ? உன்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லவோ? உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது போல அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது எந்த விதமான சத்துருக்களும் உன்மேல் மேற்கொள்ள முடியாது, உன் பக்கத்தில் வர முடியாது. ஆவியானவருடைய மகிமை உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போதே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய கரம் என் குடும்பத்தில் வைக்கப்படட்டும், அப்பொழுது என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று எத்தனை குடும்பங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், என் நாமம் பிரஸ்தாபப்படக்கூடிய எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் நிச்சயமாகவே அவர் உன் கூடாரத்துக்குள் வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாப்பார். சத்ருக்களை அழித்து போடுவார், இருளின் கிரியைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களை அந்த நீதியின் சூரியன் ஒரு தெய்வீக புரொடெக்ஷன் கொடுத்து உங்களை பாதுகாத்து நித்திய ஜீவனாய் இருக்கக்கூடிய பரலோக வீட்டிலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களை எல்லாம் ஆசீர்வதித்த தகப்பன் உன்னையும் ஆசீர்வதிப்பதற்காக அவர் சித்தம் வைத்திருக்கிறார். நீ அவருடைய கரத்தில் அமர்ந்து கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்குங்கப்பா, குயவன் கரத்தில் இருக்கக்கூடிய களிமண் நான், என்னை நீர் வணைந்து கொள்ளுங்கப்பா, உம்முடைய சித்தம் போல என்னை வணைந்து கொள்ளுங்க,
எப்படி எப்படி வணையப்படணுமோ அதுபோல நீர் என்னை வணைந்து கொள்வீரே, ஆனால் என்னுடைய வாழ்வு மேன்மை பெறுமே, என்னுடைய அகங்காரம் மாற்றப்படுமே, நான் என்ற ஆணவம் என்னை விட்டு அகலுமே, என்னை ஒரு பரிசுத்தமான பிள்ளையாய் மாற்றுவதற்கு உம்முடைய கரம் என் மேல் வைக்கப்படட்டும். அந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல் வைக்கப்படட்டும், என் பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும், என் தொழிலின் மேல் வைக்கப்படட்டும். நான் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல இருதயத்தை எனக்குள்ளாடி வைக்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் என்னை உயர்த்தும் போது எனக்குள்ளாடி மேன்மை வந்துவிடக்கூடாது, பெருமை வந்துவிடக்கூடாது. நான் தாழ்மையாய் உம்முடைய சமூகத்தில் இருந்து கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க போறீங்க? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சித்தமாய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சரீரத்தில் பலன் வேண்டுமே, நம்முடைய சரீரத்தில் நல்ல திடன் வேண்டுமே. அதற்காக நாம் ஜெபிக்கலாமா? கடைசி நாளுக்குள்ளாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, கடைசி மாதத்துக்குள்ளாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் முதல் நாளை பார்க்க வைத்த தெய்வம் இந்த வருடத்தின் கடைசி நாளையும் பார்க்க வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேர் வருடத்தின் முதல் நாளை பார்த்தவர்கள் வருடத்தின் கடைசி நாளை பார்க்க முடியாமல் மரித்து போகும்போது இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஜீவனோடு பாதுகாத்து இந்த நாட்களை காண செய்திருக்கிறார் அல்லவோ, அந்த தேவனை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் வந்த போதிலும் நம்மை விட்டு கொடுக்காமல் தன் ஜீவனை தந்தவர் உங்களை பராமரித்து வைத்திருக்கிறார் அல்லவோ, உங்களை ஆசீர்வதித்து அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்லவோ. அந்த தேவன் தான் சொல்லுகிறார், இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் நான் உன்னை பாதுகாப்பேன், இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்து நீர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் அல்லவோ, அவர்களுடைய வெறுமையை கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கனுக்குள் கிடக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை கர்த்தர் ஒரு தெய்வீக பாதுகாவலோடு எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.